மகரம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன். அப்பப்பா போதுமடா சாமி என்று நினைக்கிறீர்களா? ஏற்கனவே தங்களுக்கு பல சோதனைகளை கொடுத்திருப்பார். உங்களுக்கும் உடல்நிலை பாதிப்பை உண்டு பண்ணியிருப்பார். அதிகமான அலைச்சலெல்லாம் கொடுத்திருப்பார். இப்போது வீட்டில் உள்ளவர்களுக்கும் அதே சூழ்நிலை ஏற்படும் போது மனக்கசப்புகள் ஏற்படும். ஆக பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆக மாதத்தின் ஆரம்பத்திலே உங்களுடைய யோகாதிபதி இருவரும் இணைந்து உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார்கள். அப்போ ஜீவனத்திற்கு குறை இருக்காது. தொழில்துறைகள் உங்களுக்கு மேம்படும், வருமானத்தை உண்டாக்கும். சுக்கிரன் புதன் இணைந்தாவே நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதே நேரம் தொலைதூர பயணங்களும் இந்த மாதமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதமாகத்தான் அமைகிறது. என்றைக்கு அதிசாரத்தில் குரு வந்தானோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை அலைச்சல் அதிகமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சில மாதங்கள் உங்களுக்கு அந்த தொல்லைகளை கொடுக்கத்தான் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக போக போக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. இந்த மாதத்தில் தாங்கள் நினைத்ததை அடைவீர்கள், வெற்றி நடை போடுவீர்கள். பல தடைகளை உடைத்து நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். வெளி வட்டத்திலிருந்து சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள் மூலம் சில நல்ல செய்திகள் கிடைக்கும். சில வருமானங்களும் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கிறது. தொட்ட காரியத்தில் ஜெயிக்க முடியும். பல நாள் பல யோசனை இருந்த காரியமெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரும். ஆக மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரம்பேத்திகளால் மற்றும் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. தங்களுடைய அண்ணன் அக்காக்களா மட்டும் அல்லது அவங்க வழியில் மட்டும் சில செலவுகள் தொந்தரவுகள் வந்து செல்வதற்குரிய மாதமாக இருக்கிறது. தம்பி தங்கைகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஆனால் அண்ணன் அக்காக்கள் இருந்தால் அவர்களால் பல சிக்கல்களும் தொந்தரவுகளும் தேவையற்ற விரயங்களும் தேவையற்ற மன வருத்தங்களும் அவதி அவமானம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையுடன் இருங்கள். மாம மைத்தினர் வகையில் நல்ல செய்திகள் வராது. சில தீய செய்திகள் தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. தாங்கள் உங்கள் வீடு அருகில் உள்ள விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும்.